மாட்டை அவுத்து விட்டான்னு பார்த்தா இப்ப படும் குரங்கு அவுத்து விட்டுறாங்களே. என்னடா முதலான்றா அது மூஞ்ச பாத்தியா பாரு, சன குரங்கு சூத்து மாதிரியா இருக்குது பாரு. எப்படித்தான் பழக போறணும்? நாடகம் சொன்ன வாதியார் யாரா அப்ப நீங்க கரெக்டா பார்த்து நாடகம் வச்சுறாரு. நீ தானே சொன்ன நாடகம் நீங்க உட்கார படுக்கிறேன் நாங்க. அவரு பார்த்தா மனுஷன் மனுஷன், ஆம்பளைக்கு ஆம்பளை, அவனும் ஆம்பளை, நம்மளும் ஆம்பளை. கம்மியாட்டி பையன் பார்த்தவங்களே ஆம்பளைக்கு ஆம்பளை பயப்படுறா எதுக்கா பயப்படுறா செத்தா சண்டையில சாவணும். செத்தா சண்டையில சாவணும். இல்லைன்னா அவங்க அம்மா நைட்டு 10 கிலோ மண்டை ஓடிச்சு ஆகணும். சொல்லிட்டு வந்துருவேன் அடிக்கிறான்னு. நைட்டு 10 கிலோ மண்டை ஓடிச்சு ஆகணும். அவனுக்கு 2 கை, நம்மளுக்கு 2 கை, அவனுக்கு 2 கால், நம்மளுக்கு 2 கால்ரா. அவனுக்கு ஒரு தோல் தோல், நமக்கு ஒரு தோல். எதுக்கும் பயப்படக்கூடாது. பார்த்தா பசுமரம் எங்கடா வர்றாங்க? பையா
என்ன வார்த்தை? சும்மா 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 இருக்கணும். அவங்க ஊர்ல வந்து அவரே அடிக்க பாக்குற நீ என் ஊர்ல வந்து நான் சொல்ல சும்மா இருந்தா இருக்கணும், உட்காரா உட்காந்து நாமளே குட்டுக்கோட்டை பொறுக்கி அழகான முறையில 10 நாள் கூத்து கணக்கு பண்ணியிருந்தா இந்த சூறாவளி வந்து அடிக்கிறத பார்த்தா ஒரு நாள்ல முடிச்சிருந்தோம். ஆமா, இவனுக்கு புலி வெட்டத்தான். திரும்பி பாருங்களா இந்த சாட்டிக்கும் இந்த சூத்துக்கும் பொருத்தமா இருக்குது. என் சூத்துல எனக்கு எப்படி இருக்கும்? சொல்லதான் பஞ்சாயத்து நான் தரமாட்டேன். என் பொண்டாடி கூட கேட்க மாட்டேன். என் மாமேக்காரன் என் பொண்டாடி கூட கேட்க மாட்டேன். என் மாமேக்காரன் நைட்டு கூட தடை பாப்பாயா நீ கேக்குறியா சாமி? பொண்டாடி கூட கேட்காது, மாமியார் தடை பாப்பா. என்னடா பையாது கொடுக்க மாட்டேங்க. என்னடா எங்க மாமியாரு மரும புள்ளைய கட்டி கொடுத்துமே. ஆமா, மரும புள்ள போனவன் பயந்துட்டானு அப்படின்னு 2 குண்டு ஒரு தாயத்தை கட்டி விடுக்கிறாங்க. ஐயா குண்டு ஒரு தாய்த்தா கொடுக்க மாட்டேன் சாமி. 2 குண்டு ஒரு தாய்த்து சொல்றிய? ஆமாங்க. அது என்ன விளைவில்லாத பொருளா? ஓ, அதுக்கு விளையாட்டு அப்படியா பொருள்? எங்கடா பொருள்? அந்த பொருளை நீங்கள் பார்க்க வேண்டுமா? பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் சாப்பிடக்கூடிய கை எதுவோ நான் சாப்பிடக்கூடாது கை இதுதான். அதை கொடுங்க. ஏண்டா எப்பா இது தெரிகிறதா? தெரியுது. இது மண்டை. மண்டை இல்ல அம்மா, மண்டை. மண்டை. இது மூக்கு. மூக்கு. இது நெஞ்சு. நெஞ்சு. நீங்க முன்னாடி ஒண்ணு கேட்டீங்களே, ஆமா, இதுதான் குஞ்சு. என்ன அடித்து விட்டீர்கள்? ஆமாம். அவன் இப்ப கிளம்பிட்டு பயந்து போய் ஓடி போட்டான். பேசி தரக்காதீங்க. உன் கால கூட ஒரு ஐயா. ஏண்டா எப்போ நீங்க சிரிக்காதீங்க. ஏன் சிரிக்க கூடாதுன்னு சொல்ற? நீங்க சிரிச்சா பழைய கழிவு புசு விட்ட மாதிரி. ஐயா இவரு பழைய எம்ஜிஆர் சின்ன பையன் அப்படிதான் கிடப்பாங்க. போட தண்ணி தாளச்சு பையா போட உள்ள. நாங்க தான் தண்ணிக்கு தாளாச்சோம். எத்தனை அடிப்புன்னா தெரியாது. கிட்ட வந்து காலையில வந்து நான் இருந்தா தான் காசு வாங்கிக்கணும். பஸ் கொடுத்தாரு இல்லைன்னா புள்ள தான் போகணும் சார். அது கூட இல்லைங்க. இதுதாங்க பாட்டி எழுதினாங்க. என்ன பண்றோம்? சந்தைக்கு வந்த மாடு இன்னொரு அடி எழுதி வச்சுக்கிறான். மச்சானா மாயா பொண்ணு இன்னொரு அடி எழுதி வச்சுக்கிறேன். ஆண்டவா ஆண்டவா கூத்துல குச்சி விட்டுருக்கோம். என்ன ஒரு எரிபொடி வேலை செய்யறீங்க? கதையை பிடிங்க.
இருக்கிறேன் நீ சூத்த தரமாட்டேன் ஆம்பளை கம்பெனி என்ன பழகாது ஆம்பளை கம்பெனி என்ன பழகாது நீ ஆம்பளை நான் ஆம்பளை என்கிட்ட ஆளுன்னா நான் எப்படி தரேன் முடியாது போடவா இந்த நேரத்துக்கு வேணாம் காலையில பாத்துக்கலாம் என்ன காலையில பாத்துக்கலாம் என்னடா புதுல கோட்டை ஓடுற பேசுறீ நீ அடங்க கட்டி கையா ஐயோ கோச்சு கட்டி சொல்றேன் அது பாருங்க அந்த கேள்வி கேள்வி பாருங்க 10 மணிக்கு கெட்டுக்காரன் வந்தா அப்ப யாருமே அவனை தொடர்ல அடிக்கல இந்த சூரவாசகன் சாண்டா குடிச்ச கண்ணாடி எப்படி போட்டு அடிக்கிறான் பாரு சாண்டா குடிச்சு கேக்குதா அப்படின்னு அந்த ஆய கேக்குது ஒரே ஒரு ஜாக்கிரதை சொல்லு ஐயா அவன் பொடி ஒரு நாள் இதுக்கு ஜட்டி போட்டுக்கோ என்ன பண்ணப்ப என்னடா பண்ணப்ப கையை கட்டி சொன்னீங்க கையை கட்டி விட்டு கம்மியாட்டி யாரு கையை கட்ட சொன்ன நீதான் கையை கட்டு பொதுவா சொன்ன கையை கட்ட கையை கட்டுன்னு சொன்ன யார் கையை கட்டியது உன் கையை கட்டுறான்னு சொன்ன கட்டி விட்டு கட்டிட்டியோ அவனை ஏதாவது பேசுன கால் மேல காலை வச்சு கீச்சிருவா ஜாக்கிரதை யாரு எப்படியாப்பட்ட ஆளு எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாரு என்னுடைய நாடு என்ன இதெல்லாம் தெரிஞ்சாலும் இப்படி பேசுவியோ கம்மியாட்டி பையா மழையில பேசுவோம் கம்ப்ளைண்ட் கையும் அவன் என்ன சொன்ன நீ அவன் என்ன சொன்னா மணிகண்டா கையை கட்டு கையை கட்டு வாயில கையை வாயில கையை வையே வாயில பேசுற ஆமா யார கம்ப்ளைண்ட் சொல்ற யார கம்ப்ளைண்ட் சொல்ற ஒரு பையன் நாளைக்கு ஒரு மணி மகாராஜா அவர்களே வரக்கூடாதுங்க இன்னைக்கு 3 கம்பெனி வாஜர் வெளியே வர போறாங்க இல்லங்க வீட்டு விட்டு வந்து 3 நாள் ஆகுது சொல்லுங்க வீட்டு விட்டு வந்து 3 நாள் ஆகுதுன்னு சொல்லுங்க வாயை திறக்க மாட்டேங்கிறோம் கையை கட்ட கையை அப்படி எடுக்க மாட்டேங்கிறோம் நீங்க என்ன சொன்னீங்க கையை கட்டுறான்னு சொன்னேன் வாயை புத்துறான்னு சொன்னேன் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் அன்பா பேசி பாருன்னு சொல்லலாம் அன்பா பேசி பாருன்னு சொல்லணும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாரு எவ்வளவு அழகா பேசுவாங்க சிரிக்க கூடாது ஐயா அங்கேயா கையை போய் சிரிக்க கூடாது மாநில பீராசேவி அப்பப்ப பாருங்க நான் யாரு ஒரு பெருத்த மகாராஜா நீ யாரு ஒரு மந்திரி பையன் நீ எந்த தப்பு பண்ணிருந்தாலும் நான் பொறுத்துன்னு போயிடுவேன் நான் எந்த தப்பு பண்ணிருந்தாலும் நீ பொண்ணு போயிடுற பையா அதனால உன் பொண்ணா வாய திறந்து என்ன என்ன கேட்கணுமா கேள்றா அம்மா வியாபாரம் பிரிச்சு நேற்று வீட்டுக்கு போனீங்க பால் கூட்டி ஆட்டி முடிச்சிட்டேன் அதனால வீட்டுக்கு சோகிமா தமிழ் அம்மா வீட்டுக்கு போனீங்க நல்லா இருக்கிறாங்களா தவறா நினைப்பீங்க சோகிமா மெட்ராஸ் பாஸ் இந்த சபை உண்டாக நான் வந்ததே விளக்கம் ஆள் தெரியுமா உனக்கு ஊரு உங்க பேர் என்ன சொன்னதானே தெரியும் சொல்லுங்க சொல்லட்டுமா ஓடியா
அண்டமாகி அண்டம் 1008 அண்டம் நாடகப்பட்டது அது என்னவென்றால் அது என்னது 3 கேள்வி மூத்திரம் நாடு தெரிகிறதா அங்க பாரு கிடையாதுங்க இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போகணுமா என்னடா என் கோவத்தை கொடவான்னு அதோ பாருன்றாங்க கிடையாது வீரமகேந்திராபுரி மல்லிகாபுரி பட்டணம் ஆமாண்டா பையா மல்லிகாபுரி பட்டணம் வீரமகேந்திராபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய தாய் யார்த்தையுமோ என்னுடைய தந்தை யார்த்தையுமோ தெரியுமா அவளுக்கு அப்பா யாருன்னு எனக்கு தெரியும் பிரமாதம் எப்படி அப்பா யார் தெரியுமா என்னுடைய அப்பா யாரு அம்மாளுக்கு புள்ள கொடுத்தது இது யாரும் தெரியாதா மார்த்தாண்ட மன்னன் எப்படி மார்த்தாண்ட மன்னனுக்கும் வினதபானுக்கும் பிறந்தவர்கள் இருவர்கள் ஐயா 2 பேர்கள் அது யார் என்றால் வீரகேசரி என்னுடைய நமதேவோ சிவபாடு சிவபாலன் தெரிந்தாலும் நான் வரக்கூடிய நேரத்திலே நான் எப்படி வருவேன்